அம்மா முன்வருவாய் பிறந்தமாய் சீதாதேவி வளர்த்தமாய் கோட்டவாச கருப்பசாமி கருத்துடனே வரவேண்டே பிறந்த மாயாண்டி அம்மன்வரோ 21 தெய்வங்கள் எங்கள் முன்னே வரவேண்டுணர்ந்தே நினைவு மாறும் வேலையில நெஞ்சதிலும் விளையாட நெஞ்சதிலோ நாவதிலோ யாசாமி நின்று விட அம்பிகையே அப்பா முடனே முனி சட்டமுனி அம்மாமுனியுடனே பார்க்கடல் பச்சமாலு லட்சமேயோ பச்சமாலு லட்சமேயோ பௌசுடனே பச்சை மாலோ லட்சுமியோ பௌசுடனே பச்சை மாலை லட்சமேயோ அப்படி பிரம்மலோக சரஸ்வதியோ சந்தோஷமாய் அமரலோக பட்டணத்தில் இந்திரனு இந்திராமியோ இந்திரனு இந்திராமியோ இன்பமோடன் இந்திரனோ இந்திராணியோ அவர்கள் இன்பமோடு அப்படி ஆதிவெள்ளி என்னும் கைலாச பருவத்திலே ஆதி பொன்னொழி என்னும் கைலாச மலையில் ஆண்டவனாப்பட்ட சிவபெருமான் சரி அம்மை பார்வதா தேவியானவள் பார்வதா தேவி மூத்த மகனாகப்பட்ட விநாயகப் பெருமான் சரி இளைய மகனாகப்பட்ட வடிவேல் முருகன் அப்படி வள்ளி தேவானையோடு சரி ஆதிவெள்ளி கைலாசத்திலே கொலுவிருந்து வருகிறார்கள். அரும்பலுவாக இருக்கின்றார்கள். நாரதர் நந்திதேவன் அட்டமுனி சட்டமுனி அழகுக்கும்ப மாமுனியோடு அந்த ஆதிவெள்ளி கைலாசத்திலே கொலுவிருந்து வருகிறார்கள். சரி பார்க்கடல் நன்னதில்லை. ஆமா பச்சமாலும் லட்சுமியும் பௌஷனே கொலுவிருந்து வருகிறார்கள். பௌஷாக கொலுவாக இருந்து வருகின்றார்கள். பிரம்மலோக பட்டணத்திலே ஆமாமா சதுர்முகனும் சரஸ்வதியும் சந்தோஷமாக கொலுவிருந்து வருகிறார்கள். சரி அப்படி அமரலோக வட்டணத்திலே ஆமா இந்திரனும் இந்திராணியும் இன்பமுடனே கொலுவிருந்து வருகிறார்கள். இன்பமாக கொலுவாக இருந்து வருகின்றார்கள். அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே அளவுடனே கொலுவிருக்க அப்படி இந்த நல்ல வேளையிலே சரி அரியப்புறத்தை சார்ந்த ஆமா வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைமுறையாக வில்லு சேர்ப்பது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சரி எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்துள்ளார். படைக்கட்டும். அதாவது என்ன இந்த எறும்புக்கும் யானைக்கும் என்ன வித்தியாசம்? எறும்புக்கும் யானைக்கும் என்ன வித்தியாசம் தெரியாம நான் வில்லு பாட்டு படிங்க. அதாவது யானை ஆமா உருவத்துல பெருசு சரி எறும்பு உருவத்துல சின்னது. ஆமா யானை சைவம் எறும்பு அசைவம். அப்படியா? இவ்வளவுதான் வித்தியாசம். ஆமா அதாவது சரி எறும்புக்கும் யானைக்கு என்ன வித்தியாசம் சொன்னா வாட் இஸ் திஸ்? எறும்பு உருவத்துல சிறுசு யானை உருவத்துல பெருசு. ஆனா என்ன இரண்டுக்கும் இருக்கக்கூடிய உயிரானது என்ன ஒன்றுதான், ஒரே உயிர் தான். அப்படி ஆண்டவனாப்பட்ட சிவபெருமான் எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்துள்ளார். படைத்ததெல்லாம் பரமசிவன் தானே. ஓர் அறிவு முதல்
சரி 6 அறிவு உள்ள உயிர்களை படைத்துள்ளார். படைத்தார் ஆண்டவன் சிவபெருமா. ஓர் அறிவுன்னு சொன்னா அது யாருக்கு? அதுதான் புல்பொண்டுக்கு. புல் பூண்டுக்கு ஒரு அறிவு. ஈரறிவுன்னு சொன்னா அம்மா அதுதான் நண்டு நத்தைகளுக்கு. நண்டு நத்தைகளுக்கு ஈரறிவு. மூவறிவுன்னு சொன்னா யாருக்கு அம்மா? அதுதான் ஊர்ந்து செல்லக்கூடியது. வயிற்றால போறது வயிற்றுல போறதா? நம்ம வயிற்று வச்சு நகர்ந்து போகலாமா? ஆமா ஆமா. அப்படி நாலறிவு யாருக்கு? 4 அறிவு யாருக்குன்னு சொன்னா யாருக்கு? அதுதான் பரப்பன. பறந்த செல்லக்கூடிய பறவையான நான்கறிவு. ஆமா. சரி 5 அறிவுன்னு சொன்னா ஆமா. அதுதான் ஆடு மாடுகளுக்கு. விலங்கினங்களுக்கு 5 அறிவு. 6 அறிவு யாருக்கு? நம்மள போன்ற மனுஷங்களுக்கு 6 அறிவு. மனிதர்களுக்கு 6 அறிவு இருக்கா? இருக்குமாமா? இருக்குன்னு அப்படியா? இருக்கணும். அதாவது 12 மணிக்கு முன்ன வரைக்கும் அந்த ஆளுக்கு 6 அறிவு தெளிவா வேலை செய்யும். தெளிவா வேலை செய்யுது. 12 ஆயிட்டுன்னு வச்சுக்கிடுங்க, என்ன நடக்கு? 5 அறிவு ஆயிருவாரு. 5 அறிவு ஆயிருது. இன்னும் சில பேர்கள்லாம் ஆமா 4 அறிவு ஆயிருவாங்க. 4 அறிவு ஆயிருதாங்க. 5 அறிவு உள்ள வச்சு மனுஷனை வச்சு வீட்டுல கஞ்சி கொடுக்க முடியுமா? 12 ஆகணும்னு 5 அறிவு ஆகுது. ஏன்? அப்ப மிருகணத்துக்கு மாறிதாங்க எல்லாரும். மிருகத்துக்கு மாறிடாங்க. ஆமா அதுல கூட கொஞ்சம் அடிச்ச உடனே 4 அறிவு வந்துருதாங்க. 4 அறிவுக்கு வந்துருதாங்க. அப்ப நின்னுக்கிட்டே பறக்காங்க எல்லாரும். பறக்காங்களா? பரவாயில்ல, எவ்வளவு நேரத்துக்கு ஓடும்? அந்த 145 பவர் எடுக்க தண்ணிக்கு பறக்க மாதிரி இருக்கும். சார்ஜ் இருக்குது நிக்கும். வேற சாக்கடையில கிடக்குமா, மண்ணுல கிடக்குமா, சவுதியில கிடக்குமா நமக்கே தெரியாது. அது சார்ஜ் இறங்கணும் பிறகு முடிவு பண்ணணும். அப்படியா? அப்ப அது தண்டி பறந்துகிடணும். அது வரையும் பறந்துடலாம். அதே போலவே சரி ஆண்டவனாப்பட்ட சிவபெருமான் ஆமா ஓர் அறிவு முதல் 6 அறிவு உள்ள உயிர்களை படைத்துள்ளார். உயிர்களை படைத்தார். அதாவது என்னம்மா பிள்ளைகளை பெற்றால் மட்டும் போதுமா? பிள்ளைய மட்டும் வதவதன்னு பெற்று என்ன செய்யும்? இந்த பன்னிக்குட்டி பின்னால தாய் பண்ணி பின்னால போவோம். முன்னால சாக்கடைகளை குட்டி பண்ணி போனா பின்னால வரிசையா போவோம். வரிசையா 10 மணி போவோம். இதே மாதிரி 10 பிள்ளை 15 பிள்ளைகளை பெற்று என்ன செய்ய? கடையை விட்டு கை நிறைய எடுத்து அதானே. அதாவது சரி பிள்ளைகளை பெற்றால் மட்டும் போதாது. போதாது. பிள்ளைகளுக்கு தேவையான நேரத்துல தேவையானதை வாங்கி கொடுக்கணும். நல்ல முறையில குழந்தைகளை அறிவுள்ள பிள்ளையா, ஆக்கமுள்ள பிள்ளையா, ஊக்கமுள்ள பிள்ளையா வளர்க்கணும். அதே போலவே சரி ஆண்டவனாப்பட்ட சிவபெருமான் ஆமோ படைத்த உயிர்களுக்கெல்லாம் படியிழக்க வேண்டும் என்று ஆமதாயி எப்படி படியிழக்கிறார் தெரியுமா? எப்படி நாளின் நல்லதினை எடுத்து நாளின் எடுத்து நல்லதினை எடுத்து எடுத்து இணை எடுத்து நாடு எங்கும் படியளந்தார். நாடு எங்கும் படியளந்தார். நல்லதினை எடுத்து நாடே நல்லதினை எடுத்து சிவபெருமான் பகவானோ எங்கோ மடியளந்தார் படியளந்தார் போட்டுக்க தாளம் படியளந்தார். அங்கே மறக்க நல்லதினை எடுத்து மறக்கா நல்லதினை எடுத்து நல்லதினை எடுத்து மாநிலமும் படியளந்தார் மாநிலமும் படியளந்தார். நல்லதினை எடுத்து மறக்கா நல்லதினை அது தாக்கி அடி. ஆமையா ஐயா போட்டுக்க மாநிலமோ படி அளந்தார் அளந்தார். அப்படி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சரி கிடைத்ததோறு மக்களுக்கு படியிழக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டும் என்று எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்து ஆமோ ஓர் அறிவு முதல் 6 அறிவு உள்ள உயிர்களையும் படைத்துள்ளார். படைத்தார் பரமசிவம். கல்லுக்குள் இருக்கின்ற தேரை முதல் சரி தாயின் கரு பைக்கில் இருக்கக்கூடிய சிவரைக்கும் ஆண்டவன் சிவபெருமான் தான் படியிழப்பார். எல்லாருக்கும் அவர் தானே படியிழப்பா. அப்படி நாளிதனை எடுத்து சரி இந்த நாடு எங்கும் படியிழப்பார். சரி உலக்கு இதனை எடுத்து இந்த உலகம் எல்லாம் படியிழப்பார். ஆமோ அப்படி ஆண்டவனாப்பட்ட சிவபெருமான் சரி 7 14 உலகமும் படியிழந்து விட்டு அதாவது 14 உலகம்னு சொன்னா என்ன வாயுலோகம், எழுதிக்கிட்டேன். வர்ணலோகம், ரெண்டு நவலோகம்,
ஆமா இந்திரலோகம், சரி பூலோகம், ஆமா தனலோகம், சரி அப்படி ஆ, ஆண்டவனாப்பட்ட சிவபெருமான் சரி 14 உலகமும் படியிழந்து விட்டு ஈரேழு உலகமெல்லாம் ஈசன் படிகளந்து கைலங்கிரி மலைக்கு வருகிறார். கைலாச மலைக்கு கரைக்கண்டர் பகவான் வருகிறார். அப்படி கைலங்கிரி மலைக்கு வரும் பொழுது சரி அதிபர சத்தியன வகிக்கிறார். என்ன ஆண்டவா பரம்பொருளை, ஆமா இன்னைக்கு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன உண்மை தெரியணும் உனக்கு? அதாவது என்ன பார்வதி? நீங்கள் எப்படி 4 தினம் எடுத்து இந்த நாடு எல்லாம் படியிழக்க முடியும்? நாளிதனை எடுத்து நாடெல்லாம் படிகளக்கக்கூடிய ரகசியம் உனக்கு தெரியாது. உலக்கு தினை எடுத்து எப்படி உலகம் எல்லாம் படியிழக்க முடியும்? கல்லுக்குள் இருக்கின்ற தேரை முதல் தாயின் கர்ப்பப்பையுக்குள் இருக்கின்ற சிசு வரைக்கும் இதுவரைக்கும் அனைத்து உயிரினத்திற்கும் ஆண்டவன் அகில உலகம் எல்லாம் படிவந்து வருகின்றேனே. ஆமா இது நாள் இதுவரைக்கும் ஆமா என் மேல் இல்லாத சந்தேகம் இதுவரைக்கும் உமையவளை பார்வதி ஆ, உலக மக்களுக்கெல்லாம் படிகளந்து ஆமா உலக மக்களுக்கெல்லாம் படிகளந்து படியளந்து அதாவது ஐயா உடம்புக்குள்ளே ஆற்றல் இருக்கின்றவன் நினைத்ததை சாதிப்பான். சாதிக்க முடியும். உடம்பிலே ஆற்றல் இல்லாதவன் ஆமா அடுத்தவன் செய்கின்ற வேலையை குறை சொல்வான். இல்லைன்ற பார்த்து கொண்டிருப்பான். உடம்பிலே தெம்பு இருக்கின்றவன் முன்னேறி செல்வான். முன்னேறி செல்வான். தெம்பு இல்லாதவன் பின்னோக்கி போவான். முன்னோக்கி செல்கின்றவன் ஏதாவது ஏளனம் பண்ணலாமா நையாண்டி பண்ணலாமா ஆமா என்பதாக பல யோசனைகள் சொல்லுவான். எள்ளி நகையாடுவார்கள். ஆனாலும் இந்த ஆண்டவரின் சிவபெருமான் அப்படியா? இல்லையே. யாரையும் தோற்றவும் மாட்டார் போற்றவும் மாட்டார். ஆமா கல்லுக்குள் இருக்கின்ற தேர் முதல் எல்லா உயிர மக்களுக்கும் நான் படிவந்தேன் பார்வதி என்பதாக சொல்லி ஆமா உடையாளி சிவபெருமான் சிவபெருமான் ஆதி பராசக்தியிடத்திலே சொல்கின்ற காலத்தில் அமையா ஆதி பராசக்தி பார்வதி என்ன ஆண்டவள் சிவபெருமானிடத்தில் அமையா உடையாளி சிவபெருமான் சிவபெருமான் அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே ஆதிபர சக்தியானவா அமையா ஆண்டவன் சிவபெருமானத்திலே இருக்கிறார். கேட்கிறா அதாவது என்ன 4 தினைன்னு சொன்னா ஆமா ஒரு 4 அளவு இருக்குமா? ஒரு நாளைக்கு ஒரு கிலோ அரிசி தானே இருக்கும். 1 கிலோ அரிசி தான் இருக்கும். ஆமா ஆனா இந்த பகவான் ஆமா 4 திணை எடுத்துட்டு போய் நாட்டு மக்களுக்கெல்லாம் படியளப்பாராம். படியல பாரா ஒரு ஆளுக்கு ஒரு அரிசி போட்டாலே வயிறு காணுமா? காணாதம்மா காணாதா எப்படி காணும்? காலையில அந்த காலகாரம் 5 ஆஃப் ஏ ஆத்தாடி, ஒரு அரிசி காணுமா? எவ்வளவு? ஒரு கும்பா சாப்பாடு. அப்படி ஆதிபரா சக்தியானவ கேட்கும் பொழுது கேட்கும் பொழுது என் ஆண்டவனாப்பட்ட சிவபெருமான் சிவபெருமான் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னமா சொல்லுகிறார்? ஒன்னாண்டி சிவ உடையவன் நான் தாண்டி ஒன்னாண்டி உடையவனோ நான் தாண்டி தாண்டி ஈஸ்வரனோ நான் தாண்டி ரெண்டாண்டி ஈஸ்வரனோ நான் தாண்டி மூணாண்டி சிவ மொக்கனோ நான் தாண்டி நாலாண்டி நாலு வேதங்களோ நான் தாண்டி நாளாண்டி 4 வேதங்களோ நான் தாண்டி ஐந்தாண்டி 5 பஞ்சபூதமோ நான் தாண்டி ஐந்தாண்டி பஞ்சபூதங்களோ நான் தாண்டி ஆறாண்டி ஆறு சாத்திரமோ நான் தாண்டி ஆறாண்டி ஏழாண்டி 7 சமுத்திரமோ நான் தாண்டி ஏழாண்டி 7 சமுத்திரமோ நான் தாண்டி எட்டாண்டி 8 திசைகளும் நான் தாண்டி 8 திசைகளும் நான் தாண்டி 9 நல்ல ஆமா சொல்லு 9 நல்ல ஆமா 9 நல்ல 9 ஆண்டே 9 ஆண்டே 9 ஆண்டி 9 ஆண்டே 9 ஆண்டி நவக்கிரகங்கள் நான் தாண்டே நான் தாண்டி நான் தாண்டி நவக்கிரகங்கள் நான் தாண்டே நான் தாண்டி நான் தாண்டி பார்வதி ஆமாம்மா உடம்ப போடு நவகிரகம் நான் தாண்டி நான் தாண்டி பத்து நல்ல ஆமா சொல்லு 10 நல்ல போடு போடு 10 நல்ல 10 ஆண்டே 10 ஆண்டே 10 ஆண்டே ஓ பகவானோ நான் தாண்டே நான் தாண்டி நான் தாண்டி ஓ பகவானோ நான் தாண்டே நான் தாண்டி நான் தாண்டி அதாண்டி அதாண்டி பார்வதி பகவானோ நான் தாண்டி நான் தாண்டி
அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே ஆமா ஆண்டவனாப்பட்ட சிவபெருமான் சொல்கிறார், சரி அடியே பார்வதி, பார்வதி ஒன்னாண்டி இந்த உடையவனும் நான் தாண்டி, உடையவர் பகவானன் அந்தாண்டி, ரெண்டாண்டி இந்த ஈஸ்வரனும் நான் தாண்டி, ஈசன் பகவானன் அந்தாண்டி, மூணாண்டி சிவமுக்கண்ணனும் நான் தாண்டி, முக்கண்ணனும் அந்தாண்டி, பத்தாண்டி என்ன உன் பகவானும் நான் தாண்டி. என்னுடைய பகவானுடைய நிலைமையை பார்த்தாயா? அப்படி என்று சொல்லும் பொழுது சரி ஆண்டவனாப்பட்ட சிவபெருமான் சொல்கிறார், என்ன அடியே பார்வதி, என்ன என்னை பார்த்தா நீ சந்தேகப்படுத, படியளப்ப பார்த்தா நீ சந்தேகப்படுத? அதாவது என்ன நான் தும்பிலையும் இருப்பேன் துரும்பிலையும் இருப்பேன், காற்றாக இருப்பது நான் தான், மழையாக இருப்பது நான் தான். அதாவது என்ன வீடான வீட்டுல சரி கணவன் மனைவின்னு சொன்னா என்ன கணவர் மனைவி 2 அடி கூட அடிச்சிடலாம், தப்பே கிடையாது. மனைவி கணவரை 2 மிதி கூட மிதிச்சுக்கிடலாம். அது எல்லா வீட்லயும் தான் நடக்க. ஆனா சரி 2 பேர்களுக்கும் இடையே சந்தேகம் மட்டும் வரவே கூடாது. வரக்கூடாது. சந்தேகம்னு ஒண்ணு வந்துச்சுன்னு சொன்னா என்ன குடும்பம் சந்திக்கு வந்துரும், சந்தில வந்து நாரிடும். அப்போ சரி அப்படி ஆதிவரா சக்தியானவா ஆண்டவன் சிவபெருமானத்திலே கேட்டுவிட்டு, ஆமோ அதாவது ஆண்டவன் சிவபெருமான் என்னதாய் படைத்த உயிர்களுக்கெல்லாம் படியிழந்து விட்டு கைலங்கிரி மலைக்கு வருகிறார்னு சொன்னான். என்னம்மா ஆதிவர சக்தியானவா என்ன ஆண்டவனா ஆரிடமதிலே வந்து வந்து எப்படி பாத பூஜை செய்கிறாள் தெரியுமா? எப்படி அம்மா? ஆதிவேளை கைலாசத்திலே, அது ஐயா கைலாசத்திலே ஆண்டவனே நிடமதிலே கைலாசத்திலே அது போடு, திருப்பி போடு பாலத்தை திருப்பி அடி. ஆதிவேளை கைலாசத்திலே அம்பிகையா பார்வதியா மலர் தானே பெருமகங்கை பார்வதியா அவனுக்கோ பூஜை செய்தாள் மலர் தானே கங்கை பார்வதியா எனக்கோ பூஜை செய்தாள் வாச்சி மலரேடு வாச்சி மலரேடு எனக்கோ பூஜை செய்தாள் திருவாச்சி மலரெடுத்து ஈசனுக்கு பூஜை அங்கே வாச்சி மலரேடு ஈசனுக்கோ பூஜை செய்தாள் அம்பிகையோ பார்வதியா ஆண்டவனாரிடமதே வயலை தான் எடுத்து மலனுக்கோ பூஜை செய்தாளையோ தான் எடுத்து மலர்களையும் தான் எடுத்து பூஜை செய்தாள். அடி அடி சொலட்டி அடி நான் எடுத்து அழுத்தியோடு பூஜை அப்படி ஆதிவெள்ளை கைலாசத்திலே ஆமா ஆதிபரா சக்தியானவா ஆண்டவன் சிவபெருமானுக்கோ வணக்கம் பிச்சி மலரெடுத்து பெருமாள் தங்கை பார்வதியாக பகவானுக்கோ பூஜை செய்தார். பிச்சி பூ எடுத்து அழகாக பூஜை செய்தா பார்வதி. அதாவது என்ன அந்த காலத்துல எல்லாம் என்னமா தாத்தா வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் களைப்பா வீட்டுக்கு வாராருன்னு வச்சுக்கிடுங்க, வீட்டுக்காரர் அப்படியே போயிட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராருன்னு வைங்களேன், பாட்டி என்ன செய்யணும் தெரியுமா? அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. தாத்தாக்கு ஒரு பானை வெண்ணி போட்டு வச்சு வெண்ணிய போட்டு தாத்தாக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சு தாத்தாவுக்கு கருவாட்டு குழம்பும் நல்லா சுண்டவத்த குழம்பு வச்சு ஆமா ஒரு துண்டை கையில எடுத்து வாசல் அப்படியே எதிர்பார்த்து கொண்டு நிப்பாங்களாம். துண்டை கையில வச்சுக்கிட்டு தாத்தா எப்ப வருவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம் வீட்டுக்காரரு. எப்பந்தான் வருவீங்க உள்ளோ இறங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுருவாகுது
அப்படின்னு பாட்டி எதிர்பார்த்துட்டு நிப்பாவலாம். எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமா. சரி, ஆனா இந்த காலத்துல என்ன அப்படி நடக்குமா? இப்ப வந்து நம்ம வீட்டுக்கு போறோம்னு வைங்க, சரி, நான் வெளில அடிச்சுட்டு வீட்டுக்கு போனா உங்க அம்மா வெந்நிய போட்டு வச்சுட்டு வாசல்ல இப்படி துண்டு கைமாவா நிப்பா. எப்படி நிப்பாவ? அவ பாட்டுக்கு ஒரு முக்கில நிப்பா, நான் ஒரு முக்கில போய் நிப்பேன். ஆமா. குடும்பம் கிழிஞ்சு வச்சுவா. அதாவது என்ன இந்த காலத்துல ஏப்ல என்ன மாமா வேலைக்கு போயிட்டு களைப்பா வந்திருக்கேன் பாத்துக்கோ, ஆமா ஒரு பானை வெண்ணி போட்டு தாயேன் சரி, அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன ஆகும்? அந்த அம்மா சொல்லுவா, என்ன சொல்லுவா? ஆமா ஆ, உனக்கும் உன் புள்ளைகளுக்கும் ஆக்கி போட்டு அவிச்சு போட்டு எனக்கு தான் குறுக்கணும் ஆகுது, ஆமா இவன் பெரிய வேலைக்கு போயிட்டானு சொல்லி பந்தா பண்ணலாம் பந்தா. எனக்கு ஒரு பானை வெண்ணி போட்டு தான்னு சொல்லுவா. சரி, இந்த காலத்துல அப்படி நடக்கும். புருஷன் வந்து பொஞ்சாதிக்குன்னா அப்ப பணிவிட வேண்டி இருக்கு. ஆமா. துணிமணியை துவைச்சு கொடுக்க. சரி, இப்ப டேம்புக்கெல்லாம் 4 பொட்டணும் 5 பொட்டணும் அங்க இருந்து போது யார் துவைப்பாங்க? அந்த ஆள் தான் துவைக்கணும். ஆம்பளை. போகும்போது மட்டும் பந்தாவா அங்க இருந்து வாங்க அழுட்டு போன்னு போறது. ஆமா. அங்க போய் அவனை போட்டு கொல்லுன்னு கொல்லுது அது. ஆமா. அப்படி பாடா சும்மா பாடுவா. லேசா சோப்பை மட்டும் தான் ராவுது அது. அதுக்குதான் 20 கலைஞ்ச நகையும் போட்டு ஆ, 3 லட்சம் ரூபாய் சுருள் கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கோம்ல, அதுக்கு தண்டனை தான் இப்படி கடைசி வரைக்கும் கட்டி இழுக்க வேண்டி இருக்கு. கட்டிதான் ஆகணும். முதல்ல ஒண்ணு வேண்டாம்னு கட்டியிருந்தா சொன்னதை கேட்டிருப்பா. அப்படி சொல்லணும்ல, 20 கலைஞ்சு போடுறதுன்னா கடைசி வரை பிரச்சனை. அப்படி சொல்லத்தான் ஆள் இல்ல. கேம்புலாம் ஒவ்வொரு மனுஷன் படுத்த பாடு நாக்கு தேடி போய் வர வழியில. அதே போலவே சரி, ஆதிபர சக்தியானவா ஆமா ஆண்டவன் சிவபெருமானுக்கு 21 வகையான மலர்களை எடுத்து பாத பூஜையானது செய்து முடித்தாள். சரி, அப்படி பாத பூஜையை முடித்து விட்டு ஆமா ஆண்டவா பரம்பொருளை என்ன பார்வதி இன்னைக்கு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன உண்மை தெரியாதுன்னு சொல்ற? அதாவது உலகத்துல இந்த ஏகப்பட்ட சூரியனும் சந்திரனும் யார் என்று எனக்கு தெரிய வேண்டும். சரி, அப்படி என்று சொல்லும் பொழுது ஆமா ஆண்டவனாப்பட்ட சிவபெருமான் சொன்னார், என்ன அடியே பார்வதி, என்னம்மா இந்த சூரியன் தான் என்னுடைய வலது கண், வலது கண்ணு சந்திரன் தான் என்னுடைய இடது கண். இடது கண்ணு அப்படி என்று சொல்லும் பொழுது சரி, ஆதிபர சத்தியனவ மனதுக்குள்ள நினைத்தார், என்ன நினைக்க? இந்த பகவானுக்கு ஆமா பாத பூஜை செய்தோம், மணிவடை செய்தோம். அல்லும் பகலும் 60 நாளையும் ஆண்டவனுடைய துதிய பாடுதோம். ஆனா இந்த பகவான் இந்த சிவபெருமா சூரியனை வலது கண்ணு சொல்லுதாரு, சந்திரனை இடது கண்ணன்னு சொல்றாரு. இன்னைக்கு எப்படின்னு சொல்லி பரிசோதித்து பார்க்க வேண்டும். இவர் சொல்றது உண்மையா பொய்யா என்பதை பரிசோதிக்கணும். அப்படி என்று சொல்லி ஆமோ இந்த ஆதிபர சத்தியனவ என்ன செய்கிறார் தெரியுமா? என்னம்மா செய்கிற? அங்கே ஆதிவெள்ளி கைலாசத்து ஆதிவெள்ளி கைலாச கைலாசத்து அம்பிகைய பார்வதி பார்வதியாய். ஆண்டவனே பகவானே ஆமோ இருக்கும் சங்கரனே ஆமா ஈஸ்வரனே இறையோனே இறையோனே குஞ்சங்கரனே ஆண்டவன் அரணமதியில ஜலில் அமர வைத்து அம்பிகைய பார்வதி ஆண்டவனுக்கு பின்னால ரெண்டு கண்ணை மூடினாள். சூரியனின் ஒளியும் இல்ல, சூரியனின் ஒளியும் இல்ல, சந்திரனின் ஒளியும் இல்ல. சூரியனின் ஒளியும் ஒளியமில்ல சந்திரனின் ஒளியும் இல்ல. ஏழு உலகம் நடந்து போச்சு. போச்சுதையோ தாரே பகவான் வைத்ததொரு மக்களை காக்க வேணும் என்று என்று சொல்லி வெற்றி கண்ணை தாண்டிருந்த தாயே வெற்றி கண்ணை தாண்டிருந்த கண்ட சோப நீலகண்ட சிவபெருமா அப்படி ஆதிவெள்ளை கைலாசத்திலே சரி, ஆதிபரா சக்தியானவா ஆமா ஆண்டவன் சிவபெருமானை பொன்னுஞ்சொலில் அமர வைத்தார். பொன்னுஞ்சலிலே அமர வைத்தாள் ஆதிபராசக்தி அப்படி பார்வதி. பொன்னுஞ்சொலில் அமர வைத்து சரி, ஆண்டவனுக்கு பின்னாடி வந்து 2 கண்களையும் மூடினார். ஐயையோ ஐயையோ அப்படி 2 கண்களை மூடிய போது சரி, சூரியனின் ஒளியும் இல்லாமல் சந்திரனின் ஒளியும் இல்லாமல் இரவும் இல்லாமல் பகலும் இல்லாமல் ஈரேழு உலகம் இல்லாமல் நிறைந்து போச்சு. அடேங்கப்பா ஒரே இருட்டாச்சு உலகம் முழுவதும். அதாவது என்ன நம்மளால வீட்டுல ஒரு 5 நிமிஷம் கரண்ட் இல்லாம நம்மளால இருக்க முடியுமா? ஒரு 10 நிமிஷம் உங்ககிட்ட செல்போன் இல்லாம உங்களால இருக்க முடியுமா? இருக்க முடியாதுல்ல. இப்ப நம்ம யாழி டிவி கரெக்டா கேட்போம், இவர் செல்போன் இல்லாம இருக்க முடியுமான்னு கேளுங்க பாப்போம். செல்போன் தானே உலகம். இந்த 3 செல்போன் தான் அவருடைய முதலீடு. ஆமா இந்த 3 செல்போனை வச்சு எத்தனை பேரை முன்னுக்கு கொண்டு வந்திருக்காரு தெரியுமா? ஆமா கிட்டத்தட்ட ஒரு 50 வில்லுக்காரங்களை மேல கொண்டு வந்திருக்காரு. சரி 50 நையாண்டி மேளத்தை மேல கொண்டு வந்திருக்காரு. ஆமா 50 கரகாட்டத்துக்காரங்களை யாழி டிவி மேல கொண்டு வந்திருக்கு. சரி கிட்டத்தட்ட ஒரு 50 கும்பாபிஷேகத்தை எடுத்து யாழி டிவி காரர் போட்டிருக்காரு. ஆமா மகடக்காரரு
சரி ஒரு 15 மகடக்காரருக்கு அவார்டு வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போட்டு விட்டுருக்காரு யாழிட்டி. ஆமா. இப்படி ஆ, அதாவது முன்னுக்கு கொண்டு வரணும்னா எப்படி வேணாலும் கொண்டு வரலாம். எப்படியான கொண்டு வரலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல பெரிய கெட்டிக்காரங்களா இருப்பாங்க. கெட்டிக்காரங்களா இருப்பாங்க. அப்படி இருட்டு ஆமா. உலகமா இருந்ததுன்னு சொன்னா என்ன வாழ முடியுமா? முடியாது. முடியாதுல்ல. ஆமையா. அப்ப ஆண்டவனாப்பட்ட சிவபெருமானுடைய கண்களை மூடிய போது ஆமா. ஈரேழு உலகமெல்லாம் இருளடைந்து போச்சு. உலக காட்சி அளித்தது. உடனே பார்த்தார் சிவபெருமான். ஆமா. படைத்தது ஒரு மக்களை காக்க வேண்டும் என்று சொல்லி ஆமாம்மா. ஆண்டவனாப்பட்ட சிவபெருமான் என்ன செய்கிறார்? தன் நெற்றிக்கண்ணை தான் திறந்தார். அப்படி நெற்றிக்கண்ணை தான் திறக்கும் பொழுது இறக்கின்ற போது நெற்றிக்கண்ணில் உள்ள வெப்பமானது ஆமா பார்வதாதேவி உடம்புல வேர்வையா வெளுத்து கொட்டு போது. வேர்வையா ஆறா ஓடுது. உடனே பார்த்தார் சிவபெருமான். என்னம்மா? வேர்வை துளிகளை எல்லாம் எடுத்து சரி. தன் தலையில் கங்கா தேவியாக சூடிக்கொண்டார். கங்கா தேவியாக சூடிக்கொண்டார். அதில் 7 வேர்வை துளிகளை மட்டும் எடுத்து ஆமாம்மா. ஆண்டவனாப்பட்ட சிவபெருமான் ஐயா. படைத்ததொரு மக்களுக்கு 7 கடலாக பிறவி செய்து ஆமையா. எப்படி வேர் விடுத்தார் தெரியுமா? எப்படி ஓங்கி சம்போ தீவோ கப்பால் ஆம்போ ஆமே. ஒன்றாம் கடல் ஒரு கடலாம் போடம்மா போடி. நான்கு சக்கர கரையோ கப்பால் கரையுக்கப்பா. கரையுக்கப்பால். ஏ. அங்க இரண்டாம் கடல் கருப்பு கடல் கருப்பு கடல். கரையுக்கப்பா. அங்க முதிய கொஞ்சம் தீவு கப்பா ஆம்போ ஆமா. மூன்றாம் கடல் மூர்க்கடலாம் போடம்மா போடி. நான்கு சக்கர சன்னதி பால் சன்னதி சன்னதிக்கப்பா. கரையுக்கப்பால். அபி அபி அது போட்டு. அங்கே நான்காம் கடல் தயிர் கடலாம் தயிர் கடலாம். சன்னதி கப்பால். சன்னதி கப்பால். சன்னதிக்கப்பா. இந்த அரிய மாலும் பள்ளி கொள்ளும் ஆம்போ ஆமா. ஐந்தாம் கடல் பார்க்கடலாம் போடம்மா போடி. ஆடி ஓடி மேகத்துக்குள் மேகத்துக்குள். அடிவாடி மேகத்துக்குள். ஆமையோ. இது ஆறாம் கடல் நல்ல நல்லதண்ணே நல்லதண்ணே. ஆடி ஓடி மேகத்துக்குள். 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 ஆறாங்க. அப்படி ஆண்டவனாப்பட்ட சிவபெருமான் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான். 7 வியர்வை துளிகளை எடுத்து சரி. படைத்ததோறு மக்களுக்கு 7 கடலாக பிறவி செய்தார். நாட்டு மக்களுக்கு கடல் வேண்டுமே என்று சொல்லி அப்ப கடலை படைச்சது யாரு? நம்ம பகவான் தான். சந்திரன் சூரியன் யாரு? யாரு? நம்ம பகவான் தானே. ஆண்டவர் பகவானுடைய கண்ணுதான் சந்திரனும் சூரியனும். சரி. ஓங்கு சப்போல் தீவுக்கப்பால் 1வது கடலானதுதான் ஓர்கடல். ஓர்கடல். 2வது கடலானது என்ன கடல்? அதுதான் கருப்பு கடல். கருப்பு கடல். 3வது கடலானது அது என்ன கடல்? அதுதான் மோர்கடல். மோர்கடல். அதாவது என்ன மோர்கடல்னு சொன்னா பார்க்க மோர்கடல் மாதிரி தெரியும். பாக்கதான் மோர் மாதிரி தெரியும். ஆனா சாப்பாட்டுக்கெல்லாம் அது சாப்பிட முடியாது. மதிய சாப்பாட்டுக்கு ஒரு கிளாஸ் கோதி நீங்க ஊத்தி குடிக்கணும்னு நினைச்சேன்னா உப்பா இருக்கும். அதுவும் உப்பத்தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்படி 4வது கடலானது சரி. அதுதான் தயிர் கடல். தயிர் தயிர். தயிர் கடல்னு சொன்னா ஆ, அதுவும் பார்க்க தயிர் மாதிரி தான் இருக்கும். தயிர்னோடனே எனக்கு அப்படி நாக்கெல்லாம் ஊறுது. ஊருமில்ல ஆ, அந்த மண்ணு. அப்போ சரி. 4வது கடலானது அதுதான் தயிர் கடல். தயிர் கடல். 5வது கடலானது ஆமா. அதுதான் அரியம்மாள் பள்ளி கொள்ளும் பார்க்கடல். திருப்பார் கடல். அப்படி 6வது கடலானது என்ன? அதுதான் நல்ல தண்ணீர். பியூர் வாட்டர். பியூர் வாட்டர்ல நல்ல தண்ணீர். சுபாஷ் விஜய்.
அப்படி விஜய் ரசிகர் அவர். இந்த 6 கடல்களையும் சூழ்ந்திருக்கக்கூடிய சரி 7வது கடலானதுதான் பெருங்கடல். பெருங்கடல். அப்படி இந்த 7 கடல்களையும் தாண்டி சரி ஒரு நாடு இருக்கிறது தெரியுமா? என்ன நாடம்மா? நாட்டிலேயும் நல்ல நாடு ஐய நல்ல நாடு இங்க பாரு, இங்க பாரு. நாவலர்கள் புகழும் நாடு நல்ல நாடு. ஐய நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு மழை புளியும் நாடு வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு வாச்சியா மலரு நாடு மணிரங்கேயா விளையாடும் விளையாடும் சுவாமி விளையாடும் தொகையா விரித்தாடும் விளையாடும் சாமி விரித்தாடும் விளையாடோ விரித்தாடோ மானிருந்து விளையாடும் வெறித்தாடும் விழா மரம் போலே இருக்கும் நாடு நாடு எல்லாம் பெயர்பாடை எல்லாம் பெயர்பாடை நாடு எல்லாம் பேர் படைத்து நாகலோக பட்டணம் நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு புகழு நாடு கோடமழை பொழியும் நாடு குளிர்ந்த தென்றல் காற்று வீசும் நாடு நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு இருவாச்சி மலரும் நாடு இருவாச்சி மலரும் நாடு. அப்பேற்பட்ட நாடு என்று பார்த்தால் ஆமா அதுதான் நாடு எல்லாம் பெயர்படைத்த நாகலோகம் எனும் பட்டணம். நாகலோகம் எனும் பட்டணம். அப்படி நாகலோக பட்டணத்திலே இந்த பக்த கோடி பெருமக்கள் மத்தியில காளியம்மனை கொஞ்ச நாடி பிறை பண்ணிட்டு ஏன்னா செவ்வாய்க்கிழமை வில்லுப்பாட்டு கிடையாதுல்ல, அதனால காளியம்மனை கொஞ்சம் பிறை பண்ணிட்டு அதுக்கு பிறகு நம்ம பட்டாபிஷேகத்தை முடிக்க ஏற்பாடு பண்ணுவோம். சரிதானா? அப்படி நாடு எல்லாம் பெயர்படைத்த சரி நாகலோக பட்டணத்திலே ஆமா நாக கூட்டத்தின் தலைவனாக நாகமுடி ராஜமணன் நாகக்கண்ணி பெண்கோடியானவளோ சரி சரி அப்படி நாடு எல்லாம் வேர்படைத்த நாகலோக பட்டணத்திலே ஆமோ நாகமுடி ராஜமணன் நாகக்கண்ணி பெண்கொடியானவளும் அதாவது என்ன பேராசிய பத்தியலா பேராசின்னு அப்படிலையா இருக்கணும் ஒரு குடும்பம்னா. நாகராஜே நாகக்கண்ணி நாகராஜனுக்கு நாயக்கனிக்கு நானாவுக்கு நானா எப்படி இருக்கு பத்தியலா என் பேரு செந்தில் குமார், என் வீட்டுக்காரி பேரு செல்வி. அதுக்குதான் குடும்ப தலைகீழ கிடக்கு. எங்க குடும்பத்தையும் வந்து பாருங்க, அப்படி ஒரு அன்பா பாசமா அன்பை தெரியும்னா எங்க குடும்பத்தை வந்து பாருங்க, பாசத்தை தெரியும்னா எங்க குடும்பத்தை வந்து பாருங்க, சிக்கனத்தை தெரியும்னா எங்க ஊர்ல எங்க வீட்டை வந்து பாருங்க. நைட்ல 7 மணிக்கு மாதிரி வீட்டு லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு சிக்கனமா இருக்கணும்னு சொல்லி ரோட்ல வந்து இருந்து சாப்பிடுவோம், தெருவிளக்குல இருந்து சாப்பிடுவோம். இப்படி சிக்கனத்தின் இலக்கணமே நாங்க தான். மேல வீட்டுல சிக்கன் வச்சா நாங்க கரெக்டா அங்க தாளிக்க நேரத்துக்கு சாப்பாடு அங்க வச்சு தயாரா வச்சிருப்போம். அந்த வாடையை மூக்கிட்ட இழுப்போம், அப்படி சாப்பிடுவோம். அப்படி சிக்கனமாக வாழக்கூடிய ஃபேமிலி எங்க ஃபேமிலி. காரணம் என்ன? யா எழுத்து சேனா, அவா எழுத்து சேனா, சேனாவும் சேர்ந்தது சிக்கனே இல்லாம போய்கிட்டே இருக்கு. எங்க போய் நிக்க போதும்? இனிமே எங்க போய் நின்னா என்ன நிக்கட்டா என்ன முக்காவாசி கடைஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு கதை. சரி அதாவது கால முடியும் போச்சு. அந்த காலத்துல எல்லாம்
சொன்னா சரி ஜாதகத்தை பாப்பாங்க. ஜாதகத்தை நோக்குவாங்க. அப்படி ஜாதகத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆணுக்கும் பெண்ணுக்கும் 9 பொருத்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அடே அப்பா. அந்த 9 பொருத்தத்துல சரி ஒரு பொருத்தம் பேராசி பொருத்தம். ஓ பேராசி பொருத்தம் ஒரு பொருத்தம். பேராசி புள்ள பார்த்தா அந்த இடத்துல கல்யாணம் முடிச்சிருக்காங்க. சரி ஆனா இந்த காலத்துல என்ன ஒரு பையனுக்கு திருமணம் முடிக்கணும்னு சொன்னா என்னம்மா அவனுக்கு கல்யாண ராசி கூட பார்க்க முடியல. அவனுக்கு ஒண்ணே ஜாதகத்தையே பார்க்க முடியல. ஏன்னு சொன்னா என்ன 19 வயசுல அவன் தான் கூட்டிட்டு வந்துருதானே பிற கொண்டு எங்க ஜாதகத்தை பார்க்க. திருப்பூர் மில்லுக்கு வேலைக்கு போறேன்னு தெரிஞ்சு போறான். சரி 6 மாசம் வராம அங்கேயே இருக்கான். ஒரிசா பிள்ளையே தள்ளிட்டு வந்துடுறான். கூட்டு வந்துருதான் இந்திக்கார பிள்ளையே தள்ளிட்டு வந்துடுறான். அது ஒரு பிரச்சனை இல்ல ஐயா. என்ன ஜாதி என்ன மதம் இல்லாம ஆகி போச்சு உலகம். ஆமா இப்ப எது தேவையில்ல. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன இந்த உலகத்துல எதுக்கு இப்படி கலியுகத்துல நடக்கு? என்ன நடக்கி நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? நான் கரெக்டா நடப்பேன் தெரியுமா? எங்க இதுல யாரும் வந்து உரச முடியாது தெரியுமா? யாரும் பேச முடியுமோ? நீ என்னத்த நினைச்சாலும் எப்படி ஒரு எவ்வளவு பெரிய தெம்பு பேசினாலும் ஆமா இறைவன் தான் இந்த உலகத்துல யாரு எப்படிங்கிறத எல்லாத்தையும் சரிசமமாக்கிட்டானே. எல்லாத்தையும் ஒண்ணு போல ஆக்கிடுறாரு. ஆக்கிட்டானே ஆக்கறியா? ஆக்கிடுறாரு ஐயா. அதான் வைகுண்ட சாமி சொன்னா எப்படி எப்பா பெட்டை கோழி அப்பா சிறகு கட்டி கண்ணு மக்கா பூவை கண்டே சிவனை ஐயா என் கண்ணு மக்கா எப்பா சங்க கூட்டம் இல்லையப்பா இல்லையப்பா என் கண்ணு மக்கா அது சரச கூட்டம் ஆகிடுமே கூட்டம் இல்லையப்பா என் கண்ணு மக்கா கூட்டம் எப்பா ஆனாலே பெண்ணழிவு கண்ணு மக்கா இப்ப பெண்ணாலே ஆனழிவு என் கண்ணு மக்கா அம்பியதி மிதக்க கண்டே என் கண்ணு மக்கா நான் சொர கொடுக்க ஆற கண்டே என் கண்ணு மக்கா அப்படியாக நாட்டில பின்னால நடக்கிறதெல்லாம் முன்னாலே சொன்னவர் நம்ம வைகுண்டம். இந்த கலியுகத்துல இப்படிதான் நடக்கும். அண்ணனுக்கு தம்பி பகை, தம்பிக்கு அண்ணன் பகை. அது எங்க இருந்தாலும் சரி சண்டையை யாராவது நிப்பாட்ட முடியுதா? அந்தந்த குடும்பத்துல எந்த சாமியானாலும் கும்பிடுவோம். அங்கங்க நடக்க பிரச்சனையை நிப்பாட்ட முடியுதா? முடியல. அப்படித்தானே? அப்ப சங்க கூட்டம் இல்லை சரச கூட்டம் ஆகிற கூட்டம் கூடியாச்சுனாலே அந்த இடத்துல பிரச்சனை வந்துடும். அது என்ன கூட்டமா இருந்தாலும் சரி. சரி பெட்டை கோழி சிறகு தட்டி கூவ கண்டேன்னு சிவனே ஐயா. ஆம்பளையாள் தான் முன்னால அதிகாரம் பண்ணாங்க. ஆம்பளையாள் அங்க இருந்து வரும்போது கட்டிய கணவரா இருந்தாலும் மாமனாரா இருந்தாலும் மச்சானா இருந்தாலும் மரியாதை கொடுத்தாங்க. மாமனார் நட்டமா நிற்கும் போது மருமக கீழே உட்கார மாட்டா. இப்ப அப்படியா நடக்கு? மாமனாரு பைத்தியார மாதிரி வந்து உட்கார்ந்துருக்காரு. இந்த அம்மா சேர்ல போட்டு உட்கார்ந்துக்கிட்டு என்ன என்ன வந்திருக்கிய அதட்டுதான் அதட்டலையா? நடக்கலையா? அப்படி உலகம் என்பது இப்பொழுது களி பிடித்து நாம் பெரிதா நீ பெரிதா அப்படி என்ற நோக்கத்தோடு செல்கின்றது. ஆனாலும் கைலாசத்திலே ஆண்டவன் அகப்பட்ட சிவபெருமா அம்பிகை பராசக்தி பார்வதி இடத்திலே என்னெல்லாம் எடுத்து உரைக்கின்றார் தெரியுமா? அப்படி நாடு எல்லாம் பெயர் படைத்த நாகலோகம் என பட்டினத்திலே நாகமூடி ராஜமணன் நாகக்கண்ணி பெண்குடியானவளும் எப்படி ஆண்டவர்கள் தெரியுமா? நாகலோக பட்டணத்தில் இந்த நாகமூடி ராஜமணன் பட்டணத்தில் இந்த
நாகலோக பட்டனே நாகமுடி ராஜமன் நாககண்ணிய பெண்கொடி மனவரோ மனைவியும் உடனே ஆண்டுவார கொண்டவனோ தேவியும் கொண்டவேனோ தேவியும் குணமுடனே ஆண்டுவார கொண்டவரோ தேவியுமா இங்க பாரு கொண்டவனோ தேவியும் உடனே ஆண்டு வரும் நாளையில இருக்கு அம்மாடு இருக்கு வீடு இருக்கு சொத்து இருக்கு சுகமே இருக்கு சொத்து இருக்கு சுகமே இருக்கு அதிகம் உண்டு அப்படி போடு இங்க பாரு சொந்த பந்தம் அதிகம் உண்டு சொத்திருக்கு சுகமே இருக்கு சொந்த பந்தம் அதிகம் உண்டு பாலாலே தாழ்வும் இல்லை பாக்கியத்தால் குறைவும் இல்லை புஞ்சையோடும் புஞ்சையோடும் நம்முடனே ஆண்டு வரும் நாளையில ஆண்டு வேறும் நாளையில என்ன நடக்குதா அப்படி என்ன அப்படி நாகலோக பட்டணத்திலே சரி நாகமுடி ராஜமன்னனும் நாகக்கண்ணி பெண்கொடியானவளும் மன்னவரும் மனைவியுமாக மகிழ்வுடனே ஆண்டு வருகின்றார்கள் கொண்டவனும் தேவியுமாக குணமுடனே ஆண்டு வருகிறார்கள். ஆமோ அதாவது ஒரு வீட்டுல கணவன் மனைவின்னு சொன்னா என்ன பூவு நல்ல நாறு போல புகழுடனே ஆண்டு வர வேண்டும். மாப்பிள்ளை எதுக்கு முழிக்கா இருக்கிறது மனைவிக்கு தெரியணும், மனைவி என்ன பார்வை பாக்குங்கிறது மாப்பிள்ளைக்கு தெரியணும். அதுதான் உண்மையான பாசம். பேசி தெரிய வேண்டாம், அந்த முக குறிப்பு அறிந்தே வீட்டுக்குள்ள என்ன நடக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்ணை பார்த்தாலே புரிஞ்சுக்கணும். நானா இன்னைக்கு பாருங்க இங்க இருந்து வீட்டுக்கு போய் பேக்க வச்சுக்கிட்டு வீட்டு வாசல்ல நிப்பேன். நின்னுகிட்டு இப்படி ஒரு பார்வை பார்ப்பேன். போதும். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன அர்த்தம் அப்படின்னா பேக்க வந்து வேங்கு உடனே வேங்கிட்டு போவா. அடுத்தால என்ன பண்ணுவேன் அப்படிம்பேன். அந்த போய் நீ தண்ணி ஊத்திட்டு வருவா. அடுத்தால அதை குடிப்பேன். பேசாம சேர்ல போய் உட்காருவானா உட்கார்ந்து முடிக்கும். அடுத்தால அப்படின்னு சொன்னா குளிக்க தண்ணிய வச்சுட்டு சோப்பு எல்லாத்தையும் எடுத்து ரெடியா வைன்னு அர்த்தம். உடனே அதை எடுத்து வைப்பா. அடுத்தால குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸ மாத்திட்டு குளிச்சுட்டு அப்படியே ஈர துண்டோட வருவேன். போய் சேர்ந்துராதியம் 5 தடவை போய்வேன். 5 தடவை போஞ்ச உடனே புரிஞ்சுக்கிடுவா. அங்க இருந்து வேட்டி சட்டை அப்படிங்கறத எடுத்து கொண்டு வந்து கையில தருவான். அந்தால இப்படி ஒரு பார்வை பார்ப்பேன். வேட்டி செடி தந்துட்டு வேட்டியை மட்டும்தான் நான் கட்டுவேன். இப்படி கையை இப்படி நீட்டுவேன், சட்டை இப்படி போடுவா. இப்படி கையை நீட்டுவேன், கோடி சட்டையை போடுவா. இப்படி பட்டனை மாட்டி விடுவா. இவ்வளவு எங்க வீட்டுல நடக்கத பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படி ஒரு அதிசயமா இன்னும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கே அதிசயமா இருக்கு. கண் ஜாடையா நடக்கும். அப்படி சைகையிலே எங்க குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. கண் பார்வையில எல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு. நீங்களும் என்ன முயற்சி பண்ணி பாருங்க. எனக்கே அதிசயமா இருக்கு, எல்லாருக்கும் அதிசயமா இருக்கு. இந்த காலத்துல இப்படி நடக்கணும்னு சொன்னா யாராவது நம்புவாங்க? எங்க குடும்பம் வந்து தெய்வீக குடும்பம், ஆன்மீகம் நிறைந்து அப்படி உயர்வான குடும்பம். சரி அப்படி நாகலோக பட்டணத்திலே அப்படி நல்ல வேலையிலே சரி அரியபுரத்தை சார்ந்த வெற்றிக்குமார் பரம்பரை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அப்படி நாகமுடி ராஜமன்னன் நாகக்கண்ணி பெண்குடியானவளும் என்னம்மா கொண்டவனும் தேவியுமாக குணமுடனே ஆண்டு வருகிறார்கள். அடுத்தால நம்ம ஆளு வந்துட்டாரு, நேற்று வேட்டி சட்டியோட வந்தாரு, புது மாப்பிள்ள மாதிரி. இன்னைக்கு என்ன டவுசர்? இவர் வந்து MBBS டாக்டர் ஆக போறாரு. நம்ம கோயிலுக்கு கலெக்டர் வரணும். சரி, IAS கலெக்டர், IPS போலீஸ் அதிகாரி, டாக்டர் எல்லாருமே நம்ம கோயிலுக்கு வர போறாங்க. ஆமா
அப்படி ஆடு மாடு சொத்து சுகத்தோடு ஆண்டு வரும் காலத்திலே ஆண்டு வரும் காலத்தில் அதாவது என்ன எவ்வளவுதான் ஆடு மாடு சொத்து சுகம் வச்சிருந்தாலும் அந்த ஆடு மாடு வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? அது எப்படி கூப்பிடாதுல்ல. ஒரு பீரோல் நமக்கு நம்ம சேலையத்தான் அடுக்கி வச்சிருந்தாலும் அடேங்கப்பா, சேலைங்கும் போது எவ்வளவு ஒரு மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. என்ன வரணும்ல, ஜவுளி கடையில போய் நேர்ல எடுக்கிறது காணாம இந்த ஆன்லைன்ல வேற ஆர்டர். ஆமா, அந்த அம்மா சேலையை கட்டிட்டு இப்படி தூக்கி இப்படி உழைச்சி விடும்போது நல்லா தான் இருக்கு, பார்க்க அழகா தான் இருக்கு. அதே சேலை நம்ம கைக்கு வந்த உடனே நல்லா இல்லாம வருதையா? சைஸா இருக்கும். அது மட்டும் இல்ல, அருப்பா பேரல் மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? அங்க அவங்க சேலையை எடுத்து போடும்போது யூடியூப்ல நல்லா பிரைட்டா வச்சு போடுவாங்க. ஆமா, நமக்கு அது செட் ஆகுமா? செட் ஆகாது ஐயா. சில விஷயம் பார்க்க மட்டும்தான் நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், ஷோகேஸ் மாதிரி. ஆமா, அப்படி ஏமாந்துருந்தோம். ஆமா, அப்படி எண்ணற்ற சேலைகள் சொத்து சுகம் இருந்தாலும் என்னம்மா திருமணம் முடிந்து 12 வருடங்களமாக சரி கொஞ்சியது விளையாட ஒரு குழந்தை செல்வம் இல்லாமல் ஓடி ராஜனிடத்தில் ஆக்கண்ணி வெண்முடியானவா என்னம்மா எப்படி சொல்லி புலம்புகிறாள் தெரியுமா? எப்படி அம்மா? மன்னவேணே என் கனவா, ஐயா என் கனவா, மதிப்புடைய சீமானே, மன்னவரே என் கனவா, மதிப்புடைய சீமானே, மன்னவனே என் கனவா, மதிப்புடைய சீமானே, இல்லா கவலையே பெருங்கவள தோணுதையோ, மகளை இல்லா கவலையே மகளை இல்லா கவலையே கவலை தோணுதையோ, மழலை இல்லா கவலையது மனக்கவலை தோணுதையோ. விளையாடு செல்வம் இல்லையோ, மடியில் வைத்து விளையாடு முதலை செல்வம் இல்லையோ, வெள்ள எழுப்பதற்கு இல்லையோ, 12 வருட காலம் 12 வருட காலம் ஒரு ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல, 12 வருட ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல. அப்படி நாகமுடைய ராஜனிடத்திலே சரி நாகக்கண்ணி வெண்கொடியானவா, ஆமா ஐயா மன்னவா என் கணவா ராஜமன்னா, சரி கொஞ்சியது விளையாட நமக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி சரி நாகமூடி ராஜமன்னன் நாகக்கண்ணி பெண்குடியானவளும் தான தர்மங்களை செய்தா வச்சு நமக்கு ஒரு பிள்ளை செல்வம் கிடைக்குமா என்று சொல்லி பிள்ளை செல்வம் தானே உலகத்திலே பெரிய செல்வம். 32 வகையான தான தர்மங்களை எல்லாம் செய்தார்கள், அள்ளி அள்ளி கொடுத்தார்கள். அப்படி 32 ஒரு பிள்ளை செல்வம் இல்லாமல் அப்படி நல்ல வேளையிலே பாடும் நம்மளுக்கு பரிசளிக்க வகையான தான தர்மங்களை செய்தும் பிள்ளை செல்வம் இல்லை, குழந்தை செல்வமானது அதே நாகக்கண்ணி என்னங்க இனி நமக்கு ஒரு பிள்ளை செல்வம் வேண்டும் என்று சொன்னார். சரி ஆண்டவனை நினைக்க வேண்டும், வருதவசு செய்ய வேண்டும், ஈசனை நினைக்க வேண்டும், நம்ம இருந்த தவம் செய்ய வேண்டும், இருந்த தவமானதை செய்யணும், பகவானை நினைக்க வேண்டும், பாரதவமானதை செய்ய வேண்டும். உண்மைதானே உண்மைதானே. அப்படி என்று சொல்லி சரி நாகமுடி ராஜமன்னன் நாகக்கண்ணி பெண்குடியானவளோ என்னதா எங்கே வருகிறார்கள் தெரியுமா? எங்க எங்க அங்கே மன்னன் போல இருந்தவன் மன்னன் போல இருந்தவன் போல போல இருந்தவன் ஆண்டி போல வடிவம் கொண்டதில ஒத்திராச்சோ ஒத்திராச்சோ இடையதில தாளக்கான ஸ்டெப் போட்டடி கலத்ததில ஒத்திராச்சோ காவி கட்டி நாகமுடி ராஜமண்ணே நாகக்கண்ணி வெண்கொடியோ வளவனம் கடந்து வள நாடு வெட்டி கடலின் நன்னதில கடலின் நன்னதில கௌசுடனே வாராரு அங்க பாரு லைவா ஓடிட்டு இருக்கு.
யாழி டிவின்னு அடிக்க லைவா வரும். அப்படி நாகமுடி ராஜமன்னன் நாகக்கண்ணி வெண்முடியானவளும் பெண்கொடியானவளும் மன்னன் போல இருந்தவர் தான் மரபு போல தான் தெரிந்தார். மரபுரி தான் தெரித்தார். அரசன் போல இருந்தவர் தான் ஆண்டி போல வடிவம் கொண்டான். ஆமோ அதாவது என்ன ஆண்டவனை நினைச்சு தவம் இருக்கணும்னு சொன்னா, சிவபெருமானை நினைத்து தவம் இருக்க வேண்டும் என்று சொன்னா மூன்று ஆசைகளை வெறுக்க வேண்டும். என்ன ஆசைன்னா மண்ணாசை, சரி, பொன்னாசை, பொன்னாசை, பெண்ணாசை. சரி. மூன்று ஆசைகளை வெறுத்தால் தான் பகவானை நினைக்க முடியும், பாரதவும் அணை செய்ய முடியும், ஆண்டவனை நினைக்க முடியும், அருந்தவசை செய்ய முடியும். இப்போ என்ன ஒரு குழந்தை செல்வங்கிறது எவ்வளவு முக்கியம் பாத்தியலா? ஒரு பிள்ளை தானையா பெரிய பாக்கியமே. ஆமா, பிள்ளை இருந்தா தானே ஒரு மனசுல ஒரு நிம்மதி இருக்கும், நிறைவு இருக்கும். ஆனா எனக்கு தான் ஆம்பளை பிள்ளை இல்லாம ஆகி போச்சு. இனிமே எங்க கிடைக்க போகுது? பேரே 3 பேரே இருக்கான், பேரன் தான் வந்திருக்கான். அப்போ சரி, நாகமுடி ராஜமன்னன் நாகக்கண்ணி வெண்குடியானவளும் பெண்கொடியானவளும் பார்க்கடல் என்னதில பளிங்கு வர்ண பாறையில ஆமோ எப்படி தவம் இருக்கிறார்கள் தெரியுமா? எப்படி அம்மா? சாந்து கொண்டு தரை மெழுகி, சாந்து கொண்டு தரமெழுகி, சாந்து கொண்டு தரை மெழுகி, தாரமழகி, அங்கே சந்தே நேத்தல் கோலம் போட்டான், கோலம் போட்டா, அங்கே சந்தே நேத்தல் கோலம் போட்டான், கோலம் போட்டா, கோலம் போட்டா. நாகராஜே நாகக்கண்ணி போட்டுக்கட்டாலும் மாவு கொண்டு தரை மெழுகி, மாவு கொண்டு தரமெழுகி, மாவு கொண்டு தரை மெழுகி, தாரமழகி, தரமெழுகி, மஞ்சளாலே கோலம் போட்டான், கோலம் போட்டா, மஞ்சளாலே கோலம் போட்டான், கோலம் போட்டா, கோலம் போட்டா. நாகராஜே நாகக்கண்ணி போட்டுக்கட்டாலும் அங்கே பாலு கொண்டு தரை மெழுகி, பாடு கொண்டு தரமெழுகி, பாலு கொண்டு தரை மெழுகி, தாரமழகி, தரமெழுகி, அங்கே பன்னீராலே கோலம் போட்டா, போட்டான், கோலம் போட்டா, பன்னீராலே கோலம் போட்டான், கோலம் போட்டா, கோலம் போட்டா. நாகராஜே நாகக்கண்ணி போட்டுக்கட்டாலும் அப்படி நாகமுடி ராஜமன்னன் நாகக்கண்ணி வெண்குடியானவளும் பெண்கொடியானவளும் பார்க்கடல் என்னதில பளிங்கு வர்ண பாறையில இந்த ஆன்மீக பெரியவர்கள் மத்தியில் சிவகிழமை அம்மன் கதையை பாட முடியாது. அதனால அம்மா ஆக்ரோஷமா இருக்கிறதுனால கொஞ்சம் பிறவி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ராமாயணத்தை சொல்லி பட்டாபிஷேகத்தை பூஜை நிறைவாகுத நேரம் தான் பட்டாபிஷேகம். சரியா? பூஜை நிறைவாகும் போது சாமியெல்லாம் ஆடி முடிக்கும்ல, அந்தால பட்டாபிஷேகத்தை முடிச்சு அதுக்கப்புறம் சாமி அழைச்சி உள்ள வைக்கணும். சரிதானே? எல்லாரும் காலையில் சாப்பிட்டியல்லாம்? சரி. அப்படி நாகமுடி ராஜமன்னன் நாகக்கண்ணி வெண்குடியானவளும் பெண்கொடியானவளும் பார்க்கடல் என்னதில பளிங்கு வர்ண பாறையிலே ஆமோ சாந்து கொண்டு தரைமலைகி சந்தனத்தாலே கோலம் போட்டார்கள், கோலம் போட்டார்கள். மாவு கொண்டு தரைமலைகி மந்தனையாலே கோலம் போட்டு, கோலம் போட்டு இரண்டு வெறிகளுமாக சரி ஆண்டவனை தான் நினைத்து எப்படி தவம் இருக்கிறார்கள் தெரியுமா? எப்படி அம்மா? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, ஜீவ சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, அடியான் செய்யும் தவத்தை பாரோ, சம்போ சங்கரா, அடியான் செய்யும் தவத்தை பாரோ, சம்போ சங்கரா, சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா. பெரட்டி அடி தாளத்தை. ஐயா ஈஸ்வரனை இறையோனே சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, ஜீவ சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, ஏழை செய்யும் தவத்தை பாரோ, சம்போ சங்கரா, சின்னதா தெரியுது. ஏழை செய்யும் தவத்தை பாரோ, சம்போ சங்கரா, சங்கரா, சம்போ சங்கரா,
சம்போ சங்கரா வேலை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா ஐயோ ஐயா படியலக்கும் ஆமா ஆமா ஐயா படியலக்கும் பொடி பொடி ஐயா படியலக்கும் பரம்பொருளே சம்போ சங்கரா சீவ சம்போ சங்கரா இந்த பக்தன் செய்யும் தவத்தை பாரு பாரு சம்போ சங்கரா பக்தன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா சங்கரா பகவானே சம்போ சங்கரா சம்போ சங்கரா பக்தன் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா பொடி பக்தன் செய்யும் தவத்தை பாரும் சம்போ அப்படி நாகமோடி ராஜமன்னன் ஆக்கண்ணி வெண்குடியானவளும் பெண்கொடியானவளு பார்க்கடல் அன்னதில பலிக்கு வரண பாறையில சரி ஆண்டவனை தவம் நினைத்து ஈராறு 12 வருடங்களமாக தவம் இருக்க சௌம் இருக்க ஆதிவெள்ளி கைலாசத்திலே சரி ஆண்டவனாப்பட்ட சிவபெருமான் ஆமா படைத்ததோறு மக்களுக்கு வடிவிலக்க கிளம்பும் பொழுது சரி ஆதிபர சக்தியானவா ஆமா ஆண்டவா பரம்பொருளை என்ன அதாவது படியிழக்க போறேன்னு எப்பவும் நீங்க மட்டும்தான் போறீங்க சரி இன்னைக்கு உங்க கூட நானும் வரட்டுமா அதானே அப்படி என்று சொல்லி சரி என் ஆண்டவனா சிவபெருமானிடத்திலே ஆமா ஆதிபரா சக்தியானவா என்னம்மா என்ன சொல்கிறாள் தெரியுமா என்னம்மா சொல்கிற ஆண்டவனின் படியளப்பை ஆமோ ஆமா ஆதிசக்தி பார்க்க வேணும் போடம்மா போடி ஈசனோட படியளப்பை படியளப்பை மடியளப்பை இந்த ஈஸ்வரியால் பார்க்க வேணும் பார்க்க வேணும் படியளப்பை இந்த கடவுளோட படியளப்பை ஆமோ ஆமா அண்ணன் தங்கை பார்க்க வேணும் போடம்மா போடி இந்த பகவானோட படியளப்பை படியளப்பை பகவானோட மடியளப்பை இந்த பார்வதியால் பார்க்க வேணும் வேணும் பார்க்க வேணும் படியளப்பை பார்வதியால் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே ஆமதாயி ஆண்டவன் சிவபெருமானத்திலே ஆதிவர சக்தியை நவ சொல்கிறார் என்ன சொல்கிற ஆண்டவா பரம்பொருளே என்னம்மா ஆண்டவனுடைய படியிழப்பை ஆதிவர சக்தியை நவ பார்க்க வேண்டும் ஆதிபர சக்தி பார்க்கணும் கடவுளோட படியிழப்பை இந்த கண்ணன் தங்கை பார்க்க வேணும் ஆமோ அப்படி என்று சொல்லும் பொழுது சரி ஆண்டவனாப்பட்ட சிவபெருமான் சொல்கிறார் என்ன அடியே பார்வதி என்னம்மா பூலோகத்தில் உள்ள மக்களை எல்லாம் ஒவ்வொரு விதமாக படைத்திருப்பேன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக படைத்திருப்பேன் ஒருத்தனை கூணா படைச்சிருப்பேன் சில பேரை குருடனா படைச்சிருப்பேன் ஒருத்தனை செவிடனா படைச்சிருப்பேன் சில பேருன்னு கொஞ்சம் கூட என் பார்வதி என்ன நீ படியிழக்க வந்தேன்னு சொன்னா சரி உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் சரி அதனாலே நீ கைலாசத்துல இறை அம்மா ஆமா அத்தான் போய் படைத்த உயிர்களுக்கு எல்லாம் வழியிழந்து விட்டு வருகிறேன் என்று சொல்லும் பொழுது ஆமோ அதிபர சத்தியனவ சொல்கிறா என்ன சொல்லுதா ஆண்டவா பரம்பொருளே என்ன என்ன அதாவது நீங்க படியிழக்க போறீர்னு சொன்னா சரி வாயை திறந்து சத்தியமா நான் எதுவும் பேச மாட்டேன் ஒரு வார்த்தை பேச மாட்டேன் உங்ககிட்ட என்னன்னு கேட்க மாட்டேன் அப்படி என்று சொல்லி ஆமதாயி ஆண்டவனா அவட சிவபெருமானும் ஆதிபர சக்தியானவளும் மேட்டூர் ராமசாமி காளியம்மன் ஆலய திருவிழா லைவா ஓடிக்கிட்டு இருக்கு லைவ் டெலிகாஸ்ட் உலகத்துல எல்லாரும் பாக்காங்க இப்ப பில்லு பாக்கறத விட லைவ தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆமா யாழி டிவி லைவ் யாழி டிவி சரி அப்படி ஆதிபர சக்தியானவளும் ஆண்டவன் சிவபெருமானும் ஆமா எங்கே வருகிறார்கள் தெரியுமா எங்கே வருகின்றார்கள் ஆதி வெள்ளி கைலாசத்திலே இப்படி இப்படி ஐயா கைலாசத்திலே ஆண்டவேனார் சிவபெருமான் கைலாசத்திலே லைவ்ல நான் தெரியுதா நான் தெரியலையோ
தாயிரலே கைலாசி சிவா அம்பிகையா பார்வதியா நாளின் நல்ல எடுத்து அதனுடைய கரியடப்பாய் அம்பிகையா பார்வதியா பார்வதியா சுவாமி பார்வதியா பகவானுடைய இடமதியில இடமதியில சுவாமி இடமதியில அப்படி போடு அப்படி போடு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு அப்படி அப்படி ஆண்டவனே பகவான் வந்திருக்கும் சங்கரே ஈஸ்வரனே இறையோன் இறையலக்கும் சங்கரே இந்த ஈஸ்வரியால் வார்த்தையால் அம்பிகையா பார்வதி ஆண்டவனே இடமாதே ஆண்டவனே இடமாதே அங்கே அழகுடனே சொல்லுதான் அவளே ஆண்டவனின் இடமதிலே அழகுடனே சொல்லுதாரே இரண்டு நல்ல வியர்வையிலுமா இந்த பார்க்கடலின் வழியாக பௌசுடனே வாரார் இந்த பார்க்கடலின் வழியாக பௌசுடனே வாரவார் இந்த ஆண்டவனின் மந்திரத்தை அம்பிகையா பார்வதி அழகுடனே காதில் ஆண்டவனே பகவான் ஆண்டவேளை பகவான் இந்த ஆதிசக்தி வார்த்தைகள் ஆண்டவனே பகவான் அப்படியே ஆண்டவன் சிவபெருமானும் ஆதிபரா சக்தியானவளும் ஆமா 14 உலகமும் படியளந்து விட்டு ஆமாம்மா பார்க்கடலின் வழியாக வருகிறார்கள். வருகின்றார்கள். அப்படி பார்க்கடலின் வழியாக வரும் பொழுது ஆமா ஆதிபரா சக்தியானவ ஆண்டவா பரம்பொருளே என்ன பார்வதி உங்களுடைய மந்திரத்தை யாரோ ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா அதாவது என்ன ஆண்டவன் சிவபெருமானுடைய மந்திரமானது என்னது? என்ன மந்திரம்? ஓம் நமச்சிவாய. ஆமா ஆண்டவா பரம்பொருளே பரம்பொருளே உங்களை நினைத்து யாரோ ஹோம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல அவங்களுக்கு வரத்தை கொடுக்க என்று சொல்ல அப்ப ஆண்டவன் சொன்னார், அம்மையா அடியே பார்வதி என்ன நாகலோக பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய ஆமா நாகமுடி ராஜமணன் ஆக்கண்ணி வெண்முடியானவளும் பின்கொடியானவளும் 2 பேர்களுமாக சரி கொஞ்சியது விளையாட ஒரு குழந்தை செல்வம் வேண்டும் என்று ஆமா மடியில் வைத்து விளையாட ஒரு மதலை செல்வம் வேண்டும் என்று வேண்டுமென்று பார்க்கடல் அன்னதில பழிக்கு வரண பாறையில ஆமா என்னை தான் நினைத்து 12 வருடங்களமாக தோப்பிருந்து வருகிறார்கள். அவங்களுக்கு வரத்தை கொடுக்க வேண்டியதானே சுவாமி? ஆண்டவா அவர்களுக்கு வரத்தை கொடுக்கலாமல்ல ஆமா அப்படி என்று சொல்லும் பொழுது சரி அவருடைய முன்ஜென்ம கணக்கை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆமா ஆண்டவனாப்பட்ட சிவபெருமான் ஆமாம்மா சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்தார். வரவழைத்தார். சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்து ஆமா நாகமுடி ராஜனுடைய கணக்கிட்டை பார்க்கும் பொழுது பார்க்கின்ற போது நாகமுடி ராஜமன்னன் ஆமா போன ஒரு ஜென்மத்துல சரி வேடுவர் குலத்திலே தான் பிறந்து பிறந்து சின்னமாக இருக்கக்கூடிய மான்களை எல்லாம் அம்பாளை எதிர்க்கிறார். இணையமான கொண்டு இருக்கா நாகக்கண்ணி வெண்கொடியானவா ஆமாம்மா போன ஒரு ஜென்மத்திலே சரி கருவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் கருமருந்து கொடுத்து கருகலப்பானம் செய்திருக்கிறார். கருக்கலைப்பு செய்திருக்கிறார். ஆகையினாலே 2 பேர்களுக்கும் 7 ஜென்மத்துக்கும் குழந்தை இல்ல. 7 ஜென்மைக்கு பிள்ளை செல்வம் கொடுக்க முடியாது என்று சொல்லும் பொழுது ஆமா ஆதிபரை சத்தியனவ சொல்கிறார், என்ன ஆண்டவா பரம்பொருளை பரம்பொருளே ஜென்ம கணக்கெல்லாம் இருக்கட்டும், ஆமா உங்களை நினைச்சு இப்ப 12 வருஷமா தவம் இருந்திருக்காங்கல்ல, பாடுபட்டவங்களுக்கு பலன் அளிக்கணும்லவா? ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுக்கலாமல்ல ஆமா அப்படி என்று சொல்லும் பொழுது சரி அடியே பார்வதி ஆ என்னால பிள்ளை செல்வத்தை கொடுக்க முடியாது, உங்களால முடியாது யாரால தான் முடியும்? அடி பார்வதி என்று சொல்லும் பொழுது சரி ஆதிபர சத்தியனவ சொல்கிறார், என்ன சொல்லுங்க ஆண்டவா பரம்பொருளே என்ன பார்வதி நீரு பிள்ளை செல்வம் கொடுக்கட்டா கண்டிப்பாக நான் பிள்ளை செல்வத்தை கொடுப்பேன். ஆதிபரா சக்தி நானே சென்று காளியம்மனாக பிறப்பேன்.
ஆண்டவா பரம்பொருளை என்ன ஆனா யாருடைய வயிற்றிலையும் கருவாகி உருவாகி பிறக்க மாட்டேன். இந்த பார்வதி நாகமூடி ராஜமன்னன் சரி கரு நாகமாக வடிவம் கொள்ளணும். வடிவம் கொள்ளணும். நாகண்ணி பெண்குடியானவர் செந்நாகமாக வடிவம் கொண்டு ஆமோ பார்க்கடல் எண்ணத்தில பலிக்கு வரண பாறையில சரி ஆண்டவனை தான் நினைத்து மத்தியிலே நிறைவழைத்து மறையோனை தான் விளைத்து தான் நினைத்து 41 நாள் வரைக்கும் தவம் இருந்தாங்கன்னு சொன்னா சரி 41 நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில என்னதாயி 8 முட்டையானது வந்து பிறக்கும் என்று சொல்லும் பொழுது ஆமா அப்படி ஆண்டவனை நான் நினைத்து அருந்தவசு செய்த பொழுது சரி நாரதர் மகிழ்ச்சி 41 நாளையில யார் வந்து பிறந்தா தெரியுமா? யாரம்மா 41 நாளையில 41 நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில 8 முட்டை தான் பிறக்க 8 நல்ல முட்டையில யார நல்லா பிறக்க போறா ஒன்னாவது முட்டையில காளியம்மா தான் பிறந்தா. ஆமோ ஆமோ ஒன்னாவது முட்டையில காளியம்மா தான் பிறந்தா. 2வது முட்டையில மாரியம்மா தான் பிறந்தா. 3வது முட்டையில முப்பிடாதி தான் பிறந்தா. 4வது முட்டையில தக்கமானு தான் பிறந்தாள். 5வது முட்டையில முத்தாரம்மா தான் பிறந்தாள். 6வது முட்டையில முத்துமாரி தான் பிறந்தாள். 7வது முட்டையில துர்க்கையம்மா தான் பிறந்தாள். 8வது முட்டையில அட்டகாளி தான் பிறந்தாள். முட்டையிலே ஆமோ தன்னே ஐயதானே தம்பி ஐயாலைகடலில் ஐயா பள்ளி கொண்ட ஐயா அச்சோதரே ஐயா வாருமையோ ஐயாதானே ஐயா பார்க்கடலில் ஐயா பள்ளி கொண்ட ஐயா பச்சை மாலே ஐயா வாருமையோ சிவசிவராரோ ஐயா ஆதிலிங்கம் ஐயா ஜோதிலிங்கம் ஐயா ஜோதிலிங்கம் ஐயா ஐயோத்தியே ஐயா பொன்னுலிங்கம் ஐயா பொருளிலிங்கம் ஐயா பொருளிலிங்கம் ஈவர் பூலோகத்தே ஐயா துளசி மணி ஐயா மார்பழகாயா ஐயா மார்பழகாயா ஐயா துயவரே ஐயா வாருமையோ சிவசிவராரோ ஐயா சீதையோட ஐயா மணவாள வந்தாச்சு ஐயா வந்தாச்சு ஐயா மனவாள வாரம் வாரம் ஐயா சீதாராமா ஐயா வாரும் ஐயோ வாரம் பட்டாபிஷேகம் முடிக்கணும் வாரம் ஒரு கொலை போடுங்க
கொலை போடுங்க ஐயா வரட்டும் கொலை போடுங்க கொலை போடுங்க கொலை போடுங்க ஐயா எட்ட நாமோ ஐயா 27 ஐயா 27 தொட்ட நாமோ ஐயா 96 ஐயா வாரும் வாரும் ஐயா முத்து நல்ல ஐயா கொடை பிடித்து ஐயா கொடை பிடித்து வந்தாச்சு வந்தாச்சு ஏ முகில் வண்ணே ஐயா வாரும் ஐயோ ஓடி வந்தாதான் பட்டாசியை முடிக்க முடியும் ராராரோ. வரட்டு வரட்டு ஐயா ஆடுவார பாடுவாரா பாடுதாரே ஏ ஆதாளி போடுதாரே பாடுதாரே ஏ அலைகளி வள்ளி கொண்ட கட்டி கொண்டு ஏ அச்சுதாரே வாரும் ஐயா கொலை போடுங்க பாரு கொலை போடுங்க ஏ கொலை போடுங்க துளசிமேனி மார்பலக ஓடியோ சத்தமா கொலை போடுங்க நீங்க ஏ போடுங்க தூயவேரே வாரும் ஐயா வாரும் ஐயோ ஏ பார்க்கடலி வள்ளி கொண்ட கட்டி கொண்டு ஏ பச்சை மாலை வாரும் ஐயா வாரும் ஐயோ ஏ ஆதிலிங்கம் ஜோதிலிங்கம் பாதிலிங்கம் ஏ அயோத்தியை ஆண்டலிங்கம் ஆண்டலிங்கம் ஏ பொன்னுலிங்கம் பொருளிலிங்கம் பொருளிலிங்கம் ஏ பூலோகத்தை ஆண்டலிங்கம் ஆண்டலிங்கம் ஏ சங்கு சக்கர பேரழகா பேரழகா. ஏ அச்சுதாரே வாரும் ஐயா வாரம் வாரம் நேரம் ஆயிட்டு ஏ துளசி மேனி மார்பழகா மார்பழகா ஏ தூயவேரே வாரும் ஐயா வாரும் ஐயோ ஏ முத்து நல்ல குடை பிடித்து ஏன் முத்து முத்து ஏன் முத்து ஏ முகில் வண்ணே வாரும் ஐயா வந்தாச்சு 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 ஏ கோசலையல் பெற்ற பாலா பாலா. ஏ கோசலையல் பெற்ற பாலா ஏ முகேஷ் வந்தாச்சு ஏ கோதனமே வாரும் ஐயா வாரும் ஐயோ ஏ அஞ்சனைய பெற்ற பாலா அடி அடி அழுக்கு அடி அழுக்கு ஏ அடி அழுக்கு அழுக்கு அன்பதானே வாரும் அழுக்கு ஐயா கைய சொல்லட்டு ஏ வெள்ளி நல்ல பெரம்பெடுத்து ஏ விளையாடி வாராரு ஏ அலைகடலில் பள்ளி கொண்ட பள்ளி கொண்டு ஏ அச்சுதாரே வாரும் ஐயா வாரும் ஐயோ ஏ மத்தியானம் மதியம் போல ஏ மதிய உச்சி வேலையில ஏ அஞ்சனைய பெற்ற பாலா வாரம் வாரம் நேரம் ஆகுது ஏ நேரம் ஆகுது அஞ்சனைய பெற்ற பாலா பாலா ஏ அனுமதானே வாரும் ஐயா வாரும் ஐயோ ஏ துளசி மேனி மார்பழகா மார்பழகா ஏ தூயவாரே வாரும் ஐயா வாரும் ஐயோ ஏ இட்ட நாமம் 27 27 ஏ தொட்ட நாமம் 96 ஏ காவி நல்ல உடைய ஏ அச்சுதாரே வாரும் ஐயா ஏ கோசலையல் பெற்ற பாலா ஏ பெற்ற பாலா ஏ கோதனமே கோதண்டமே வாரும் ஐயோ ஏ ரகுராம சீதாராம வந்தாச்சு வந்தாச்சு ஆரி ரீரோ ஐயா ராரா ஐயா ராரா ராரி ரீரோ சிவ சிவ ராரா அரகர ஐயா ஆதிலிங்கம் ஐயா ஜோதிலிங்கம் ஐயா ஜோதிலிங்கம் ஐயா ஐயோ தீயே ஆண்டலிங்கம் தானானே ஐயா பொண்ணு லிங்கம் ஐயா பொருளிலிங்கம் வாரம் வாரம் ஐயா பொருள் பொருளிலிங்கம் இவர் பூலோகத்தை ஆண்டலிங்கம் ஐயா கோசலையா ஐயா பெற்ற பாலா
ஐயா பெற்ற பாலா ஐயா கோதண்டமே ஐயா வாருமையோ பெற்றபாலா ஐயா பெற்ற பாலா ஐயா அலைகடலே ஐயா பள்ளி பள்ளி கொண்டே ஐயா பள்ளி கொண்டே கொண்டே ஐயா அச்சுதாரே ஐயா ஐயா வாருமையோ ஏறுகிறாமா ஐயா சங்கு சக்கர ஐயா பேரழகா ஐயா பேரழகா ஐயா ஐயா அச்சுதாரே ஐயா வாருமையோ பேரழகா ஐயா அஞ்சனையா ஐயா பெற்ற பாலா ஐயா பெற்ற பாலா ஏ அனுமதானே ஐயா வாருமையோ ஐயா பெற்றபாலா ஐயா தாமரப்பூ ஐயா முகத்தழகா ஐயா முகத்தழகா ஏ தாமோதரே ஐயா வாருமையோ முகத்தழகா ஏறுகிறாமா ஐயா முத்து நல்ல ஐயா குடை பிடித்து ஐயா குடை பிடித்து ஐயா முகில் வண்ணே ஐயா வாருமையோ குடைபிடித்து ஏறுகிறாமா ஐயா உத்திராஜ ஐயா மாலை போட்டு ஐயா மாலை போட்டு ஐயா உத்திராமே ஐயா வாருமையோ ஏறுகிறாமா ஐயா அலைகடலில் ஐயா பள்ளி பள்ளி கொண்டே ஐயா பள்ளி கொண்டே ஐயா அச்சுதாரே ஐயா வாருமையோ பள்ளி கொண்டே ஐயா பொண்ணுலிங்கம் ஐயா பொருளிலிங்கம் பொருளிலிங்கம் ஐயா பொருளிலிங்கம் ஐயா பூலோகத்தை அவர் ஆண்டலிங்கம் கொலோ போடுங்க எம்மா கொலோ போடுங்க பொருளிலிங்கம் ஐயா இட்ட நாமோ 27 கிராமா தொட்ட நாமோ 96 கோதண்ட ராமா ஐயா அலைகடலில் பள்ளி கொண்டே கிராமா அச்சுதேரே பருமையோ பள்ளி கொண்டே ஐயா மாவலிய சிறைகள் வைத்தே மாவலிய ஐயா மாவலிய சிறைகள் வைத்தே மாயவனே மாறுமையோ ரகுராமா அது காளியம்மன் பிறந்திருக்க என் பெருமாளுடைய ராமசுவாமியுடைய பட்டாபிஷேகம்
ஒரு இடத்துல பட்டாபிஷேகம் நடந்தாச்சுன்னு சொன்னா அந்த கதை முழுமை பெறுது. முழு அருள் அந்த இடத்துல கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அப்படி பட்டாபிஷேகம் இந்த ஆலயம் என்பது பல நூற்றாண்டுகளை கடந்தது. இன்னைக்கு நேற்று வந்த கோயில் கிடையாது. விளையாட்டு காரியமா நினைக்க கூடாது. முன்னோர்கள் எல்லாம் வழிபட்டது. இதுலதான் பல பேர் சாமி கும்பிட்டவங்க. அப்படித்தானே ஐயா? இந்த இடத்துல இருந்துதான் எல்லாருமே பெரிய ஆளா இருக்காங்க. அப்பேற்பட்ட ஆலயம் இந்த ராமபுரானுடைய ஆலயம். இந்த கோயில்ல எங்க முன்னோர்கள்லாம் வந்து உள்ள படிச்சிருக்காங்க. கொண்டகட்டி புலவர் பாடியிருக்காரு, தங்கத்திர சித்தப்பா பாடியிருக்காரு, நான் தாங்க வரல. அதுக்கு என் மகன் வந்தாச்சு. அப்ப நீங்களே 4 தலைமுறையை பார்த்துட்டீங்க. கொண்டகட்டி புலவர் பாடியிருக்காரு 1, அவர் மகன் சித்தப்பா தங்கத்தர பாடியிருக்காரு. அடுத்து நான், எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, பிள்ளையும் வந்திருக்கா. இப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்து படிக்கிறதுனால 4 தலைமுறை இங்க வந்தாச்சு. அப்ப அதுக்கு முன்னாலே எவ்வளவு காலம் அந்த கோயில் இருந்திருக்கும்? ஒரு 200 வருஷத்துக்கு மேலேயே இருந்திருக்கும். அப்படி ஆதியிலே வந்த கோயில் மேட்டூர்ல. எல்லாத்தையும் காக்கக்கூடிய தெய்வம் இந்த ராமன். கும்பிட்டாலும் காப்பாத்துவாரு, இவரை கும்பிடட்டாலும் காப்பாத்துவாரு. அப்பேற்பட்ட ஹரிராமன் கல்யாண ராமனாக நேற்று இரவிலே சிறப்பாக நடந்தது. இந்த நேரத்திலே ராமனுடைய பட்டாபிஷேகம், அதாவது அயோத்தியில ராமனுக்கு பட்டாபிஷேகம் எப்படி நடந்ததோ அதே மாதிரி மேட்டூரிலே ராமசுவாமி ஆலயத்திலே பட்டாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. ஆகையால் ஆங்காங்கே இருக்கிற ஆன்மீக பெரியவர்கள் எல்லாம் பட்டாபிஷேகத்திலே கலந்து கொண்டா உள்ள உருகி வேண்டுனா கண்டிப்பா நடக்கும். ராமன் என்பது சாதாரண காரியம் இல்லை. ராம மந்திரத்துக்கு உயிர் உண்டு. கண்களை மூடி வீட்டிலே விளக்கேற்றி ராமா 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 ராமான்னு சொல்லி 108 நேரம் சொன்னீங்கன்னு வைங்க, கண்டிப்பா நினைச்ச காரியம் நடக்கும். அப்பேற்பட்ட ராமனுடைய பட்டாபிஷேகம் இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. அங்க இருந்து கும்பத்தை சற்று நேரத்துல அழைச்சிட்டு வருவாங்க. கும்பத்தை கொண்டு வரும்போது கொடை பிடித்து சாமியுடைய பாதுகையை ஒரு தாம்பலத்துல வச்சு, அதாவது சாமியாடி வந்து கும்பத்தை வச்சிருப்பாங்க. அடுத்தால பூஜை பண்ணதவங்க பாதுகைய அதுல பூ போட்டு அந்த பாதுகையை கொண்டு வருவாங்க. அதையெல்லாம் கொண்டாந்து அழைச்சி வச்ச பிறகுதான் அதுக்கப்புறம் தேங்காய் பழம் வச்சு பட்டாபிஷேகம் நடக்கும்போது தேங்காய் பழத்தை உடைச்சி சூடம்பத்தி காமிச்சு எல்லாரும் பூ போட்டு அதுக்கப்புறம் சாமியை உள்ள அழைச்சிட்டு போனோம். அந்த பட்டாபிஷேகத்துல உள்ள கும்பத்துல உள்ள தண்ணீரை ஆலய திருவிழா ராமனுக்கு முடியும் போது எல்லாத்துக்கும் தீர்த்தமா கொடுக்கணும். உதிரி போய் எதுல போடணும் நாங்க சொல்லும் போது கும்பத்துல போடணும். இப்ப ராமனை அழைச்சிட்டு வந்து நம்ம பட்டாபிஷேகம் நடத்த மாதிரி சரிதானா? இப்படி அயோத்தியாபுரி என்னும் பட்டணத்தில் கல்யாண ராமனாக, கோதண்ட ராமனாக, சீதா ராமனாக இருக்கும்போது இதுக்கு மேல கதையை படிக்கிறதுனாலே எங்களுக்கு ஒரு 35 மணி நேரம் வேணும். கொடுக்க முடியுமா உங்களால? வாய்ப்பு இல்ல. இங்கதான் மட்டும் இல்ல, எல்லா பக்கமே சுருக்கமா ஆயிப்போச்சு. நம்ம கோயில் மட்டும் இல்ல, எல்லா பக்கமும் இப்படிதான். 500 வரையும் இருந்தாலும் அங்கேயும் சுருக்கமா தான் ஆயிட்டு. ஆகையால இப்ப நம்ம எப்படி போறோம் தெரியுமா? வந்தே பாரத்ல போறோம். உங்களை எல்லாத்தையும் எப்படி கூட்டு போறேன்? யாரி டிவிக்காரர அதுல ஏசி பெட்டியில மெயின் பெட்டியில வைக்க போகுது. ஏன்னா அவர் தான் ஆபரேட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவரை முன் முகப்புல வச்சு அப்படி எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கிட்டே அவரை வேகமா வந்தே பாரத்ல கூட்டு போனாதான் கதையை அவரு ரெக்கார்டிங் பண்ணுவாரு. சரிதானே? அப்போ ராமன் கல்யாணம் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. கல்யாணத்து வரைக்கும் எத்தனை காண்டம்? பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், 2 காண்டம் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 5 எண்ணம் இருக்கு. ஒரு காண்டத்துக்கு 5 மணி நேரம் போட்டாலும் 25 மணி நேரம் வேணும். அது முடியாது. ஆகையால இப்ப சுருக்கமா நம்ம எங்க போறோம்? நேரே பட்டாபிஷேகத்துக்கு போறோம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா?